சேலரி நெகோசியேஷன்ஸ் பண்ணிருக்கீங்களா? ஒரு பொண்ணுக்கு வந்து 35,000 சேலரி பேசி முடிச்சிருந்தாங்க. அவங்க மார்க்கெட் ரிசர்ச் பண்ணாங்க. மார்க்கெட்ல தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு யோசிச்சாங்க. ரெண்டாவது அவங்களோட ப்ரீவியஸ் ஜாப்ல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க பண்ண வேல்யூ ஆட்ஸ் பத்தி பேசி, மூணாவது அவங்க எவ்வளவு டிசர்விங்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து அந்த ஹெச்ஆர் கிட்ட பேசுறாங்க. அதை விட பெட்டரா இன்னும் கொஞ்சம் உங்களால அதை ரிவைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க அந்த ஆஃபரை ரிவைஸ் பண்ணி கொடுத்தாங்க. 45,000 அவங்களுக்கு சேலரி. ஸோ ஒரு சேலரி நெகோசியேஷன் சும்மா பேச்சுல மட்டுமே திறமை இருந்தா பத்தாது. அவங்க கிட்ட இனஃபான டேட்டா இருக்கணும், மார்க்கெட் ரிசர்ச் பண்ணியிருந்துருக்கணும், அவங்க கிட்ட இருக்கிற டெக்னாலஜிஸ் என்ன அப்படிங்கறத அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரியும் போது சேலரி நெகோசியேஷன் ரொம்பவே சிம்பிள் ஆயிடும். எப்படியாப்பட்ட நெகோசியேஷனுக்கும் நம்ம கிட்ட இனஃபான டேட்டா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரியும். அந்த புக்ல இருக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி நான் பேசின வீடியோ கீழே இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.